வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம சிறுதானியத்தை வச்சு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற சிறுதானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன்டாப் மில்லட். நம்ம வந்து கஞ்சி வந்து ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. சிறுதானியத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்களால் வந்து காலையில் எந்திரிச்சு அரை மணி நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இப்படி ஓப்பன் குக்கிங்கில் வச்சாலே வந்து 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இதுவே வந்து 2 பேர் சாப்பிட்லாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அளவெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்க போகிறோம். குறைய நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாகவே இருந்தால் தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு துண்டு அளவு இஞ்சிங்க. அதை வந்து நம்ம தட்டியும் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இல்லை சில பேர்த்துக்கு வந்து அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதுன்னா நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க, சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 5-6 குறுமிளகு, தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேறொரு பாத்திரம் வைக்கிறேங்க. நமக்கு கஞ்சியில் தண்ணி வந்து வற்றுனா நீங்கள் இந்த சுடுதண்ணியை கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இனி வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுருங்க. நமக்கு இப்போ கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கு. நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கறனால நல்லா மணமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜோடு போதும், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து அந்த கஞ்சியில் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை கஞ்சியில் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை நம்ம சிறுதானிய கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கப் அளவு கஞ்சி, ஒரு கப் காய் கூட வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கும் போது இதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம டெய்லி காலையில் இட்லி தோசைன்னு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக மாவு பொருள் தான். அது குடலில் போய் அந்த மாவுத்தன்மை வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இது வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால குடல் நல்லா சுத்தமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இந்த சிறுதானியத்தில் முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.